இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஹை ஸ்பீடு வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன போட்டி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரதர்ஸ் என்னோட தம்பியும் நம்மளோட ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரோட சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம் பாய்க்கா நம்ம ஹை ஸ்பீட் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி கொஞ்சம் வீடியோ வந்து மேக் பண்ணோம். கொஞ்சம் இன்டர்வல் டைம் 1 to 2 கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனால அந்த டைம் அவங்களாம் ஷார்ட் அண்ட் படிச்சு கொஞ்சம் சரி ஓகே கொஞ்சம் ப்ரெஷரா இருந்தாங்க. ஓகே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்க இதுல பார்க்க போறீங்க. இதுல வந்து நான் ரொம்ப லாங் 10 நிமிஷம் வீடியோனால வந்து ரொம்ப இடையில எல்லாம் ஸ்பீட் பண்ணி அப்படிதான் நாங்க போட்டிருக்கோம். கடைசியில வந்து 10 நிமிஷத்துல ஹை ஸ்பீட் முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி வந்து ஒரு 10-11 வார்த்தை வந்து முடிக்க முடியல. ஏன்னா பேசேஜ் வந்து நம்ம வெப்சைட் successtyping.com வெப்சைட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ண 6th கொஸ்டின் நினைக்கிறேன். இங்கிலீஷ் சீனியர் 6 கொஞ்சம் டஃபா இருந்தது. அங்கங்க நிறைய கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சனால கொஞ்சம் நம்மளால முடிக்க முடியல. 11 வேர்ட் மிஸ்ஸிங். மிஸ்டேக்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு எவ்வளோ வந்துச்சு 75 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேம்மா. 75 70 என்னமோ வந்துருந்துச்சு. அது அந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹை ஸ்பீட்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்ஸ் இதுபடி வந்து ஒரு 80-83 கிட்ட வரலாம். ஹை ஸ்பீடுக்கு மிஸ்டேக்ஸ் வந்தா செகண்ட் கிளாஸ் அப்படி செகண்ட் கிளாஸ் பாஸ் ஓகேவா. அதனால 80க்குள்ள இருந்தா ஓகே. ஆனா 80ங்கிறது மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு நிறைய தான், அதை குறைக்கிற வழியை பார்ப்போம். இப்போ நான் அப்பப்போ தான் கொஞ்சம் டச் பண்ணி அடிக்கிறனால அப்படியே ஓடுது. பசங்க எல்லாம் ஹை ஸ்பீட் கிடையாது, அவங்க சீனியர் தான். இருந்தாலும் நம்ம கூட எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாம சும்மா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம். அதை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். மற்றபடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம successtyping.comல நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க ரெண்டும் அடிக்கலாம். தமிழ் 99ம் இங்கிலீஷும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது நம்ம வெப்சைட்ல. நீங்க வந்து விண்டோ டிஃபால்ட்டா தமிழ் 99 வைக்காம அழகி டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து நீங்க தமிழ் 99 அடிக்கனாலும் நீங்க அதை அடிச்சுக்கலாம். இல்ல தமிழ் நீங்க அதுல ஓல்ட் டைப்ரைட்டர் அடிக்கனாலும் நீங்க அதுல அடிச்சுக்கலாம். அழகி மூலமா தமிழ் 99 அடிச்சிங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. நம்ம இன்னும் அந்த விண்டோஸ்க்கு ஏத்தாக்குல ஒர்க் ஆகுதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்க இங்கிலீஷும் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுல தமிழும் வந்து உங்களுக்கு கரெக்டா தமிழ் 99 அழகில இருந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு பேசேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி பேசேஜ்ல வந்து இப்போ வந்து ஒரு 2 டேஸா வந்து என்னன்னா நம்ம கரண்ட் நியூஸ்ல இருந்து ஸ்ட்ரோக்ஸ் எண்ணி அதை வந்து ஜூனியருக்கு ஏத்தாக்குல அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த வீடியோல ஃபுல்லாவே என்னன்னா கஷ்டமான மெசேஜ் தான் போட்டிருக்கோம். என்னடா அடிக்கவே முடியலன்னு நினைக்காதீங்க. இதையே நீங்க அடிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனாலலாம் வந்து என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசேஜ் எடுத்திருக்கோம். ஓகேமா, நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஆல். இத மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. ஆரம்பம் எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன கலாட்டம் விளையாடக்கூடாது. ஸ்டார்ட்லாம் இன்னும் கொடுக்கல. இப்போ வணக்கமா சொல்லணும்னா இருங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன். நான் ரெடி ஆகல. எதுல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? 7th தானே. 7th நீங்களே ஏதாவது சூஸ் பண்ணுங்க, அது பண்ணிக்கலாம். 1ல இருந்து 8 வரை இருக்கு. 7 அவன் ஏதோ பாத்துட்டான். அதெல்லாம் கிடையாது, ஆட்டம் கிடையாது. நீ இவ்வளவு பேசேஜ் பாத்துட்ட கிடையாது. வெளியே ஆது கலாட்டம் வணக்கம்மா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹை ஸ்பீட் 3 பேர் அடிக்க போறோம். யாருக்கு மிஸ்டேக் கம்மியா வருது, எதர் வந்து யாருக்கு நிறைய வருதுன்னு பார்ப்போம். போட்டியில யாரு ஜெயிக்கான்னு பார்ப்போம். இந்த வாய்ஸ் அவன் கல்லாட்டம் நடந்துதான் பாருங்க. கட் பண்ணு வைமுத்து அப்படி மாதிரி முதல்ல சொல்லு. வணக்கம்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. இது அப்படியே போட்டு விட்டுருவேன். அப்படிலாம் போடாதக்கா. சரி, இப்போ நம்ம இருப்போம். ஹை ஸ்பீட் 6 உள்ள போயிட்டான். வேல்முத்து வெளியே வாங்கி நானா தோட்ட இது பண்ணிட்டு வந்துட்டா. என்னது அத ரிஷாட் கூட சொல்லிட்டா. ஒண்ணும் வேண்டாம். நீ எப்படி அது திடீர்னு ஆஃப் ஆயிரும் சில நேரம். இது கெட் ரெடியா? கெட் ரெடி ஸ்டார்ட். அநியாயத்துக்கு ஸ்லோவா அடிச்சுட்டு இருக்கோம். மன்னிக்கும். இதெல்லாம் கேபிட்டல் லெட்டரா வருதுக்கா. நான் என்னடா செய்ய
மாணிக்கம் நீ என்ன பேசுறதுனால எனக்கு தப்பு தப்பா வருது மாணிக்கம். அழகா அடிச்சுட்டு இருந்தேன், பேசி பேசி எல்லாம் தப்பு தப்பா வருது. வேமுத்து கொஞ்சம் பேச சொல்றான், அவன் மட்டும் கரெக்டா அடிச்சிட்டு இருக்கான். வேமுத்து கேட்க தப்பா இருக்கா? எல்லாமே தப்புங்க. மாணிக்கம் நீ பேசாத மாணிக்கம், தப்பு தப்பு தப்பா அது. திடீர்னு ஸ்பேஸ் வர மாட்டேங்கியா? அதெல்லாம் தெரியாது. ஆஹா கலாட்டெல்லாம் வரக்கூடாது. நிறைய உள்ள அடிச்சு வெளியே 3 4 5 6 7 8 விட்டதுக்கு என்னங்க கேட்ட என்ன நான் வீட்டுக்கு தான் போகணும். நீங்க எவ்வளவுக்கா? ஃபுல்லா அடிச்சுனாங்க. நீங்க ஃபுல்லா அடிச்சீங்களா? இல்லையா? ஆத்தா. அத்தா அடிச்சிட்டாங்க. 75 மிஸ்டேக் விட்ட வரதே சரி. சூப்பர். கீழ நிறைய வந்துச்சு. தெரியல நான் இந்த ப்ராசஸ் வந்து ஹை ஸ்பீடா ஃபுல்லா முடிச்சிருக்காங்கன்னு அது சொல்லிருக்காங்க. எத்தனை வார்த்தை விட்டுருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 11 வார்த்தை விட்டுருக்கு. எவ்வளவு ஸ்பீடா அடிச்சிருக்காங்க? 6 7 8 9 10 11 வார்த்தையா? இது என்னமோ சஸ்டெயின் இன்னொரு ஸ்பீட்